காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர் நிகழ்ச்சி இளைய பேச்சாளர்களுடைய வாத களம். அவர்களை இந்த மண்ணிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் எங்கள் மண்ணின் மூத்த தொழிலதிபர் கல்வி காருண்யன் ESP நாகரத்தினம் அவர்கள். அவர்களோடு கூடவே உலக புகழ்பெற்ற தமிழகத்தின் பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர். இருவரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு அதிலே சிறப்பாக தங்களுடைய ஆற்றுகையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு இலங்கை பணத்திலே ரூபாய் 5000 வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அதைவிட கல்வி காருண்யன் பாடசாலையிலே இருக்கிற விவாத அணிக்கு ஒரு பெருந்தொகை பணத்தை வழங்கி ஊக்குவிக்கிறார். இத்தகைய சிறப்பு சொற்சமருக்குத்தான் இருக்கிறது. ஏன் இத்தகைய உதவிகளை வழங்குகிறார்கள் என்றால், எங்கள் பிள்ளைகள் ஆளுமையிலே உயர்வு பெற வேண்டும், சிறந்த தர்க்க பூர்வமான வாதங்களை முன்வைக்கக்கூடிய பேச்சாளர்களாக உருவாக வேண்டும். இந்த நோக்கத்தை சொற்சமர் களம் எய்த துடிக்கிறது என்கிற ஒரு அன்பான அறிவிப்பை முற்கூட்டியே வெளிப்படுத்தி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். மகிழ்ச்சியை பற்றி இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கிறோம். மகிழ்ச்சி என்கிற சொல் சங்க காலத்திலே இருந்து உதயமாகி இருக்கிறது. சங்க நில தலைவனை மகிழ்நன் என்று அழைத்திருக்கிறார்கள். மகிழம்பூ என்று ஒரு பூ இருந்திருக்கிறது. இவையெல்லாம் சந்தோஷம் என்பது வடமொழி சொல். இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உவகை, களிப்பு இவையெல்லாம் சிறிய சிறிய வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் ஒத்த சொற்கள். இந்த மகிழ்ச்சியை எப்படி பெறுவது என்று கேட்டால், ஒவ்வொருவரும் அதற்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்வார்கள். கொடுத்து பார் மகிழ்ச்சி தெரியும் என்பார்கள் சிலர். வாங்கி பார் மகிழ்ச்சி தெரியும் என்பார்கள் சிலர். யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபலமான தொழிலதிபர் பிறந்த நாளை கொண்டாடினார். அப்பொழுது அவர் வாரி வாரி கொடுத்தார். வாங்குகிறவரும் மகிழ்ச்சி அடைந்தார், கொடுத்த அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை பொறுத்தவரையிலே கொடுப்பது இன்பம், வாங்குகிறவரை பொறுத்தவரையிலே வாங்குவது இன்பம். அங்கே இன்பம் என்பது எதனுடைய அடிப்படை என்றால் திருப்தி, அதுதான் அடிப்படை. இது மிகவும் பயங்கரமான சுட்டெரிக்கும் வெயில் எரிக்கிற காலம். இந்த தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவு கூட பகல் பொழுதிலே ஒரு தகிக்கும் வெயிலுக்கு நடுவிலே தான் நடைபெறுகிறது. அதனால்தான் வெப்பமாய் தகிக்க அப்பமாய் முகம் பொங்கி தெப்பமாய் வியர்வையை விட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எது மகிழ்ச்சி என்று கேட்டால், ஒரு சிறிய நிழலை தந்தாலே மகிழ்ச்சி என்று சொல்வோம். அப்படி மகிழ்ச்சி மனோநிலையிலே தங்கி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சி ஒவ்வொருவருடைய மனோநிலையிலே தங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சமூகத்திலே இருக்கிறவர்களை ஏதோ ஒரு வகையிலே வகைப்படுத்தி கிளாசிஃபிகேஷன் செய்து பார்க்கலாம். அதற்குள்ளே ஒரு வகைப்பாடு ஆண் பெண் என்பது ஒரு வகைப்பாடு. அதே போல் இன்னொரு வகைப்பாடு திருமணம் செய்தவர், திருமணம் ஆகாதவர். இப்போ கேள்வி இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னவென்றால், இன்றைய சூழலிலே அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யார்? திருமணமானவர்களா, திருமணம் ஆகாதவர்களா? இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட மானிப்பா இந்து கல்லூரி அணியினரும் வட்டக்கச்சி மத்திய கல்லூரி அணியினரும் பங்கு கொள்கிறார்கள். திருமணமானவர்கள் தான் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று வட்டக்கச்சி மத்திய கல்லூரி அணியினர் வாதிட இருக்கிறார்கள். இல்லை, திருமணம் ஆகாதவர்கள் கட்டை பிரம்மச்சாரி என்று சொல்வார்களே, நாவலரை நைட்டிக பிரம்மச்சாரி என்று சொல்வோம். அப்படி பிரம்மச்சாரிகள் தான் அதிகம், திருமணம் ஆகாதவர்கள் தான் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினுடைய அணி தலைவர் ஜீவரட்னம் பவிலன். வீழ்வது நாம் ஆயினும் வாழ்வது தமிழாகட்டும். என் தரப்பு வாதியினருக்கும் நடுவரவர்களுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் திருமணம் ஆனவர்கள். ஆம்,
எங்கு இருவர்களுக்கிடையிலே பரஸ்பர அன்பும் புரிதலும் இருக்கின்றது, அதுதான் திருமண வாழ்க்கை. இந்த திருமண பந்தத்தில் இணைகின்ற போதுதான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. மன உளைச்சல் மற்றும் மன உளைச்சல்களினுடைய விளைவு என்பவற்றை பொறுத்து மனிதனுடைய இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்கள். உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், திருமண வாழ்க்கையிலே ஒவ்வொரு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நடக்கின்றது. இன்று ஐயர் மாங்கல்யம் தந்துனானே என்று சொல்லி சமஸ்கிருதத்திலே சொல்லுகின்றார்கள். அதன் அர்த்தம் யாது எனில், முதல் 3 முடிச்சு போடுகின்றார்கள். அதில் முதல் முடிச்சு கணவன் மனைவிக்கு காட்டுகின்ற அன்பு, 2வது அன்பு மனைவி கணவனிடம் காட்டுகின்ற அன்பு, 3வது முடிச்சு 2 அன்பிற்கும் சாட்சியாக ஆண்டவன் போடுகின்ற அன்பு. இவ்வாறு தான் 3 முடிச்சு போட்டு திருமண பந்தத்திலே இணைக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய இன்ப உணர்வுகளும் துன்ப உணர்வுகளும் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இஸ்லாமிலே திருமண பந்தத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் ஒருவர் மனதை இன்னொருவர் காப்பாற்றி வாழ்வதுதான் திருமண பந்தத்தின் அர்த்தம் என்பதை இஸ்லாமியம் உணர்த்துகின்றது. அவ்வாறுதான் வாழ்க்கையில் தொடக்கத்தில் இன்பங்கள் இருக்கலாம், அது அற்ப இன்பமாக இருக்கலாம். நாம் திருமண பந்தத்தில் இணைந்ததன் பின் வருகின்ற மகிழ்ச்சி என்பது சொல்லில் அடங்க முடியாது. அதனைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். இல்லற வாழ்வில் சிறக்கின்ற ஒருவனால் பல்வாறு மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதை திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் எடுத்துக்காட்டுகளை நாம் இங்கு கூறிவிடலாம். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகள் பிறந்திருக்கின்ற பொழுது அம்மகள் பக்கத்து வீட்டு பெண் என்ன ஆடை அணிந்திருக்கின்றாலோ அந்த ஆடையை வாங்கி தருமாறு அம்மாவிடம் கேட்டால், அம்மா சொல்லுவாள், என்னிடம் காசு இல்லை, உன்னுடைய தந்தையிடம் கேள். தந்தையுடனே அது எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை, வேண்டி கொடுத்து தன்னுடைய பிள்ளையினுடைய சந்தோஷத்தான் தன்னுடைய மகிழ்ச்சி என்று பார்க்கின்ற அளவிற்கு மகிழ்ச்சி எங்கு நிறைந்திருக்கின்றது என்றால் திருமண பந்தத்தில் தான். அதற்கு இன்று சினிமா பாடல்களும் என்று கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா, இவ்வாறான சினிமா பாடல்கள் கூட ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான உறவை எடுத்து காட்டுகின்றது என்றால் திருமண பந்தத்தின் பின் வருகின்ற மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமண பந்தத்துக்கு பின். இதனைத்தான் புலவர்களும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் வரியை நான் இங்கு குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தோணுதே, நீயும் வந்து வைத்த தோடு விலகி ஓடுதே என்ற பாடல்ல அவர் சொல்லுகின்றால், ஒரு பெண்ணானவள் நடந்து வருகின்ற பொழுது அவளுடைய கை தன்னின் படுகின்ற பொழுது அவளுடைய தோடு விலகி போகின்றது. அந்த அளவுக்கு பாலும் இருக்கு, பழமும் இருக்குது, பசியில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு திருமண பந்தத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வையும் மகிழ்ச்சியையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதனைத்தான் வைரமுத்தும் சொல்லியிருந்தார். பெண் நடந்து வருகின்ற பொழுது, அவள் மனைவியாக நடந்து வருகின்ற போது, நடந்தால் காஞ்ச நிலமும் செழிக்கும், சிரிச்சா கோயில் மணியும் ஒலிக்கும், கண்ட கண்ணும் படும், நீரும் போனால் மேகம் இது, நீயும் போனால் நானும் இது, என்னுயிரே என்னுயிரே இங்கிருக்கு என்னுயிரும் போகுமோ என்று சொல்லியிருந்தார். பாருங்கள், திருமண பந்தத்தின் பின்வருகின்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை உணர வைக்கும் விதமாக வைரமுத்தினுடைய வரிகள் ஆழமாக உணர்த்தி நிற்கின்றது. அந்த வகையிலே இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள் என்பதை எம்தரப்பு வாதியினர் அழகான கட்டமைப்பினூடாக எடுத்து எம்பவர்கள் என கூறி விடைபெறுகின்றேன். இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள் தான் என்று வட்டக்கச்சி மத்திய கல்லூரி அணித்தலைவர் பவிலன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் பல்வேறு கண்ணதாசன் பாடல், வைரமுத்து பாடல் என்று திரை இசை பாடல்களை காட்டியிருக்கிறார். இதை இன்னும் இலக்கிய ஆதாரங்களோடு எடுத்து சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு கண்ணகி எப்படி சந்தோஷப்பட்டாள், திருமணத்துக்கு பிறகு மாதவி எப்படி சந்தோஷப்பட்டாள், இது இலக்கிய பரிச்சயம் பிள்ளைகளிடம் ஏற்பட வேண்டிய தேவையை எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. அதற்கும் அப்பால் திருமணம் என்பது 2 மனங்களுடைய இணைவு. எனவே அந்த இணைவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனூடாக அவர்கள் அறம் செய்கிற பொழுது, இல்லறம் என்று தானே அதை சொன்னார்கள், அந்த இல்லறத்தினுடைய நன்கலம் எது என்றால்
நன்மக்கட்பேறு என்றார் வள்ளுவ பெருந்தகையார். எனவே அந்த நல்லறமாக அமைகின்ற நன்மக்கட்பேறு, நன்கலமாக அமைகிற நன்மக்கட்பேறு வாய்க்கிற பொழுது அதற்குள்ளே ஒரு சந்தோஷம். பிறகு மதலையை பெறுகின்ற பொழுது இன்பம், அது வளர்கிற பொழுது இன்பம், அது படித்து ஆளாகிற பொழுது இன்பம், அப்படி இன்பம் பெருகிக்கொண்டே போகும். எனவே ஒரு மனிதன் அதிகம் இன்பத்தை அனுபவிக்கின்ற சூழ்நிலை எப்பொழுது என்றால் திருமணம் செய்திருக்கக்கூடிய நிலைதான். திருமணமானவர்கள் தான் இன்பத்தை அதிகம் அனுபவிக்கிறார்கள். அப்படி என்றால் சுவாமி விவேகானந்தரை எப்படி சொல்வீர்கள்? ஆறுமுக நாவலரை எப்படி சொல்வீர்கள்? அவர்கள் இன்பத்தை காணவில்லையா? இப்படியான சந்தேகங்களோடு திருமணமாகாதவர்கள் தான் இன்றைய சூழலிலே அதிகம் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எங்களை பாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஃப்ரீ பேர்ட்ஸ். காலையிலே 6:30க்கு தட்டி எழுப்பினார்கள், அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நிற்கிறோம் என்று எனக்கு சொன்னார் கபிஷன். அப்படி நினைத்த மாத்திரத்திலே வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்குத்தான் இருக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்குத்தான் இருக்கிறது. எனவே அதிகம் மகிழ்ச்சியை பெறுபவர்கள் திருமணமாகாதவர்கள் வாதத்தோடு வருகிறார்கள். மானிப்பா இந்து கல்லூரி அணியினர் வாதத்தை தொடக்கி வைக்கிறார். அணித்தலைவர் கலைப்பிரிவு மாணவன் கபிஷன். எல்லாம் வல்ல அம்பிகையை முதற்கண் பணிந்து கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் வாளுடன் தோன்றிய மூத்த மொழியாம் என் தாய் தமிழை பணிந்து இந்த விவாத மேடையினுடைய நடுவரவர்களுக்கும் மற்றும் என் தரப்பினருக்கும் எம் எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வாதங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவரவர்களே, இன்று மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எமக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலிலே நடுவரவர்களே, திருமணம் என்றால் என்ன என்பதனை நாம் இவ்வணியிலே இத்தரப்பிலே நின்று நோக்கி இருக்க வேண்டும். திருமணம் என்றால் நடுவரவர்களே கட்டு என்று ஒரு பொருள். திருமணத்தின் மூலமாக ஒருவன் கட்டப்படுகிறான் என்பதுதான் எம்முடைய அணிசார் வாதமானதாக அமைந்திருக்கிறது. இந்த திருமணத்தை நடுவரவர்களே இன்னொரு பதத்திலே கல்யாணம் என்று சொல்வார்கள். ஆணம் என்றால் கட்டுதல் என்று பொருள், கல்யாணம் என்றால் சனியனை கட்டுதல் என்பது பொருள். அந்த வகையில் நடுவரவர்களே சனிப்பெயர்ச்சி எனப்படுவது பல வகைகளிலே நிகழ்கிறது. 7.5 சனியாக இருக்கலாம், கண்ட சனியாக இருக்கலாம், அட்டமத்து சனியாக இருக்கலாம். நடுவரவர்களே, ஒரு ஆண்மகனுக்கு எப்பொழுது அட்டமத்து சனி ஆரம்பமாகிறது என்றால் அவன் எப்பொழுது திருமணம் செய்து கொள்கிறானோ அப்பொழுது ஆரம்பமாவது அவனுக்கு அட்டமத்து சனி. அவனுக்கு எப்பொழுது குழந்தை என்று ஒன்று அவதரிக்கிறதோ அப்பொழுது அவனுக்கு ஆரம்பமாவது 7.5 சனி. நடுவரவர்களே, ஒருவன் திருமணத்திற்கு முன்பு எப்படி வாழ்கின்றான் என்றால் தனக்குத்தானே அரசனாக தனக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம், அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவனுடைய பொழுதுபோக்காக இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பு அவன் தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவையான உணவினை அவன் உட்கொள்கிறான். அவனுக்கு என்ன விருப்பமோ அதற்கான ஆடை அணிகளை அவன் அணிந்து கொள்கிறான். உதாரணத்துக்கு நடுவரவர்களே, எமக்கு நண்பர்களுடன் ஊர் சுற்றுதல் என்றால் அதை விட்ட பிரியம் யாருக்கும் இல்லை. அனைவருக்கும் ஒரு பொதுவானது. உதாரணமாக நல்லூர் ஆலயம் கொடியேறிவிட்டால் ஒவ்வொரு நாளும் 25 நாட்களும் நாம் செல்வோம். எதற்காக? கடைகளுக்கு சென்று ஐஸ்கிரீம் குடிக்கிறது என்ன, விளையாட்டு சாமான் கடைக்கு போறது என்ன, அது ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு திருமணத்திற்கு பின் சாத்தியமா என்றால் சாத்தியமாகாது என்பதுதான் நம்முடைய அணிசார் வாதமானதாக அமைந்திருக்கிறது. அதாவது சிங்கம் போல ஃப்ரீயா திரிவீர்கள். ஆமாம் நடுவரவர்களே, அதற்கு முன்பு எம்மை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவி இருக்காது. அதற்கு பின்பு தாலியினை சுமந்த மனைவி அந்த தாலியின் மூலமாக ஒரு ஆண்மகனை கட்டி போட்டு விடுவான். அதுதான் நம்முடைய வாதமானதாக அமைகிறது. அதில்தான் ஒருவன் சொன்னான், எல்லா ஆண்களும் சிங்கங்கள் தான், ஆனால் பிறகு ஒரு அம்மன் வந்து ஏறி உட்கார்ந்து விட்டால் அடங்கி போய்விடுவார். அதைத்தான் நடுவரவர்களே நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த திருமணத்தின் மூலமாக பிள்ளை மனைவி என்று சொல்லப்படுகின்ற 2 பாரமான பாறைகள் அவன் தலையிலே தூக்கி வைக்கப்படுகின்றன. இதுதான் நடுவரவர்களே ஒருவனுக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளை பிறக்கின்றது என்றால், ஒரு பிள்ளை ஏற்கனவே திருமணம் செய்தவுடன் ஒரு வில்லங்கம் கூடவே வந்துவிடும். அதன் பின்பு 10வது மாதம் மற்றைய வில்லங்கம் குழந்தை என்கின்ற பெயரிலே அவதரிக்கும். அந்த குழந்தைக்கு பம்பஸ் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும், பால்மா வாங்கணும். அவன் தன்னுடைய அன்றாட தேவைகளை ஒருவேளை சோற்றுக்கே திண்டாடுகின்ற இந்த காலத்திலே தன் பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கணும், பால்மா வாங்கணும்னா அவன் எவ்வளவு உழைக்க வேண்டும் நடுவரவர்களே. அதற்கு முன்பு தனக்காக உழைத்தான், தனக்கு தேவையான அளவு உழைத்தான். எஞ்சிய நேரத்தை அவனுடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்தினான். திருமணத்திற்கு முன்பு அவன் தன்னுடைய இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற நேரத்தை அவன் உழைப்புக்காக பயன்படுத்துகிறான். அவனுடைய சந்தோஷம் மறுக்கப்படுகிறது என்பது நம்முடைய அணிசார் வாதமானதாக காணப்படுகிறது. சரி, பிள்ளை பிறந்துட்டுதுன்னு வைப்பான், அவன் நேசரிக்கு போகணும்.
அவன் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றபடி ஒரு நர்சரியிலே சேர்ப்பதற்கு முற்படுவான். ஆனால் அந்த வீட்டுக்காரமா விடாது. இல்லை, தான் புள்ள காசு கட்டுற நேசரிக்கு போகணும். அப்போ தானே அதுக்கு மானம் உச்சமாக அமையும். ஒரு சாதாரண நேசரிக்கு போனால் அந்த அம்மாவுக்கு மானபங்கம் ஆகி விடுவான். தன்னுடைய மனையாளினுடைய பேச்சுக்காக தன்னுடைய பிள்ளையை சாதாரணமான முன்பள்ளியிலே சேர்க்காமல் மாதம் 20,000 கட்டி படிப்பிக்கின்ற நேசரியிலே அவன் சேர்க்கிறான். சேர்க்கும் போது மட்டும் அவர்கள் பணம் எடுக்கிறார்கள். மாதம் 20,000 ரூபாய் கட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, நவராத்திரியாக இருக்கலாம், விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், அந்த குழந்தை விளையாடுவதற்காக கூட அவன் மாதம் 30,000 35,000 காசு அந்த முன்பள்ளிக்கு கட்ட வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால் இதுவா நடுவர் அவர்களே ஒரு ஆண்மகனினுடைய சந்தோஷமானதாக கருதப்படுகிறது. ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளை பருவமடைந்த பிறகு அந்த பெண் பிள்ளைக்கு சாமத்திய சடங்கு வீடு செய்ய வேண்டும். அதுக்கு திருமண வயசு வந்தோன்னா அதுக்கு சீர்வரிசை, திருமண சீர்வரிசை கொடுக்க வேண்டும். இவ்வளவு சமாச்சாரங்களும் திருமணம் பெறாதவனுக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் சத்தியமானதாக இல்லை. இத்தனை துன்பங்களும் நடுவரவர்களே திருமணமானவர்களுக்கு தான் இருக்கின்றதே ஒழிய திருமணமாகாதவர்களுக்கு இல்லை. அந்த வகையிலே இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்று அறுதியாக கூறிவிடை பெறுகிறேன். நன்றி. பாக்கியராஜனுடைய ஒரு திரைப்படம் வந்தது. அதில் ஒரு பாடல், என் சோக கதையை கேளு தாய்க்குலமே என்று. அது ஆணுடைமை வாதமாகவே அமைந்திருந்தது. அப்படித்தான் இன்றைக்கு கபிஷனும் ஒரு ஆணுடைமை வாதத்தை தான் செய்திருக்கிறார். திருமணம் ஆகாத ஆண்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்கள் திருமணமாகிய பிறகு எப்படி பொறுப்புகளை சுமக்கிற பொழுது துன்பப்படுகிறார்கள், இவற்றையெல்லாம் சொல்லி கபிஷன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதற்கு எதிரணியினர் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று அறிய நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அதற்கு முதல் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே மானிப்பா இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி வட்டக்கச்சி மத்திய கல்லூரி. இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்களா திருமணம் ஆகாதவர்களா? திருமணமானவர்கள் என்று வாதிடுகிற வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் இப்பொழுது பேசப்போகிறார். லோகேஸ்வரன் அலை நிலா. அவைதனில் வீற்றிருக்கும் நடுவரவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண வாழ்க்கை என்பது துயரங்களின் தொகுப்பு அல்ல, சந்தோஷத்தின் வகுப்பு. திருமணமாகும் போது நமக்காக துடிப்பதற்கு இன்னொரு உறவை தேடி அறிந்து நமக்காக ஒரு திருமணம் நடப்பதென்பதுதான் திருமண வாழ்க்கை. நமது எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், திருமணத்துக்கு முன் அந்த ஆண்மகன் தனக்கு அரசனாக இருக்கிறான், ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த ஆண்மகன் அந்த குடும்பத்துக்கே அரசனாக விளங்குகின்றான். அதில் அவனுக்கு ஒரு பெருமை. இதனால் தான் இன்றைய காலத்தில் திருமணமானவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நான் கூற வருகின்றேன். இன்னொருவரை அனுசரித்து போவதுதான் இன்பத்தின் உச்சம் என்பதை கற்றுத்தருவதுதான் திருமணம் என்று அறிஞர்கள் பல கூறியிருக்கின்றனர். அதுக்கேற்ப குடிகாரனை குடித்தலைவனாக்குவதும் தருதலையை தலைவனாக்குவதும் இந்த குடும்ப பெண்களிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், தனது பிள்ளையை ஒரு நல்ல முன்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த பெண்ணினுடைய ஆசை என்பது. அவள் அந்த முன்பள்ளியில் சேர்க்க முயல்கிறாள் என்றால் தனது பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமூகத்தில் நல்ல மாணவனாக ஒரு பிரஜையாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல முன்பள்ளியில் சேர்க்கிறார் என்பது. இதுதான் திருமண வாழ்க்கையின் சந்தோஷம் அல்ல. ஆனால் சின்ன சின்ன நடை நடந்து பவளவாய் திறந்து அம்மா என்று நீ அழைக்க அமுதகணம் பொழியுதடா என்று கவிஞர் பாடியுள்ளார். இந்த வேளையில ஒரு சின்ன குழந்தை ஒன்று பிறந்தால் அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கே ஒரு பாரம் அமைது என்று சொல்லியிருந்தால் எதிர்ப்புவாதி. ஆனால் அந்த குழந்தை ஒரு முறை வாய் திறந்து அம்மா என்று அழைக்கும் சொல்லில் அந்த தாய்க்கு இருக்கும் சந்தோஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருப்பதில்லை. அப்பா என்ற பதவி அந்த திருமணத்துக்கு பின் தான் பெறுகிறது. திருமணம் ஆவதற்கு முன் அப்பா என்று அந்த ஒரு ஆண்மகனை ஒருவரும் அழைத்திருக்க மாட்டார்கள். அப்பா அம்மா என்றால் அந்த பிள்ளையை நன்றாக வளர்ப்பதுதான் கடமை. அதான் இல்லறத்தின் ஒரு நல்ல கடமையாக அமைகிறது. அதனால் தான் திருமணம் எனும் முடிச்சை போடுகிறார்கள். திருமணம் எனும் கற்பாடையை தூக்கி தலையில் கட்டுகிறார்களாம். இப்போ இருக்கும் இளைஞர்களுக்கு சந்தோஷம் என்னவென்றால் KTM பைக்கும் R15 பைக்கையும் முறுக்கி கொண்டு தலையை அரிச்சு வெட்டி கொண்டு
ஜீன்ஸை காலுக்கு மேல் போட்டுக்கொண்டு இறுக்கமாக போட்டு பைக்கில் முறுக்கி பெண்களுக்கு சீன்காட்டுவது தான் என்றால் அனைத்தும் தான் இப்போது நாகரிகம் என்றால் ஒரு குடும்ப தலைவன் தனது மனைவியையும் குழந்தையும் அனுசரித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு பாரமா, அந்த குடிமகனுக்கு ஒரு பாரமா. அந்த நல்லூர் கோயில் என்றால் 21 நாளுமே இவர்கள் கோயிலுக்கு சென்று வரலாம். ஏனென்றால் கோயில் கும்பிட போறையிலையா ஐஸ்கிரீம் கிடைக்கும், அந்த கடையில் உள்ள பொருட்களை வாங்கி இதன்றதுக்கு தான் போறவேலாம். அது ஒரு அற்ப சந்தோஷத்துக்காகத்தான் நீங்கள் அந்த கடைகளுக்கு போனீங்க. ஆனால் எத்தனையோ தாய்மார்கள் தனது பிள்ளை நல்லா வர வேண்டும், தனது கணவன் ஒரு சமூகத்தில் நட்பிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நேர்த்திகள் வைத்து கோயிலுக்கு போகின்றார்கள். இதுதான் இன்றைய இளைஞர்களுடைய சமுதாயத்தில் நடக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், திருமணமானவர்கள் தான் இன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். இல்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்கிறார் வள்ளுவர் திருப்பெருமான். அவர் கூறியது போல இல்லறத்தில் இருப்பவன் தான் ஏனையவர்களுக்கும் உரையுள்ளன தேவைப்படும் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கின்றான். அவனால் மட்டும்தான் முடியும். பிரம்மச்சரியத்தில் இருக்கும் மாணவனால் முடியுமா? இது சாத்தியமா? அவர்கள் தனது தந்தையினதும் தாயினதும் அரவணைப்பின் கீழ் வாழ்கிறார்களே தவிர தமது சுதந்திரத்தின் பால் வாழவில்லை. இல்லறத்தில் இருக்கும் ஒரு தலைவன் மாத்திரம்தான் தனது முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமாகின்றான். 18 வயதுக்கு கீழ் கல்வி படிப்பு. ஆனால் தனது தந்தையிடமோ தாயிடமோ அரவணைப்பில் இருப்பது கடைசி 26 வயது மட்டும்தான் ஒரு குடிமகனோ அல்லது ஒரு குடிப்பெண்ணோ இருக்கிறாள். அதுக்கு பிறகு அவள் இல்லறம் என்ற வாழ்க்கையை கடந்துதான் மீதம் இருக்கும் 2 படிநிலைகளுக்கும் செல்ல வேண்டும். வாழ்க்கையின் 4 படிநிலைகள் அற்புதமாக இருக்கின்றன. பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரதேசம், சந்நியாசம் என 4 படிநிலைகள் இருக்கின்றன. பிரம்மச்சரியத்தில் இருக்க அவன் தனக்குரிய சுதந்திரத்தை பெறமாட்டான். இல்லறத்தில் வரும்போது தனக்குரிய முடிவுகளை தானே எடுத்து சுதந்திரமாய் வாழ்வான். பின் தான் அடுத்த 2 படிநிலைகளுக்கும் போக வேண்டும். அப்படி இல்லறத்தில் இருந்து தனக்கும் மற்ற அயலவர்களுக்கும் ஒரு உதவியை வழங்கும் போது அவன் மிகவும் சந்தோஷம் அடைவான். அதுதான் இல்லறத்தின் சந்தோஷத்தின் உச்சம். இதனால் தான் நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, திருமண வாழ்க்கை என்பது துயரங்களின் தொகுப்பு அல்ல, அனுபவங்களின் வகுப்பு. இன்று மிக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நிச்சயமாக திருமணமானவர்கள் என்று கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டாக்காலியாக திரிந்த ஒருவனுக்கு கட்டு போட்டுவிட்டால் அவன் குடும்ப தலைவன் என்று ஒரு பதவியை பெறுகிறான். அதற்கு பிறகு பிள்ளை பிறந்து விட்டால் அப்பா என்று ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. இவை தானே இன்பம். எனவே திருமணமானால் தான் இந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அலை நிலாவினுடைய அழகான பேச்சை கேட்டோம். இதற்கு பதில் வழங்கி இல்லை இல்லை திருமணம் ஆகாதவர்கள் தான் இன்றைய சூழலிலே அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு விலைவாசியை பாருங்கள். கோதுமை மா வாங்க வேண்டும் என்றால் 190 ரூபாய் வேண்டும். சீனி வாங்க வேண்டும் என்றால் 285 ரூபா வேண்டும். அப்படி எது எடுத்தாலும் ரூபா என்று 100 ரூபாய் 200 ரூபாய். அரிசி வாங்க வேண்டும் என்றால் 200 ரூபாய். இப்படி பொருளாதாரத்திற்கு என்ன ஆவது? தனிக்கட்டையாக இருந்து விட்டால் சந்தோஷம் அல்லவா? பேச வருகிறார் சேதுஜன். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் மற்றும் மாலை உணவு அருந்திவிட்டு டேன் தொலைக்காட்சியில் என்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமாகாதவர்கள். சகோதரி கூறும்போது கூறியிருந்தார், கட்டாக்காலியாக KTM பைக்கிலையும் தலைக்கு டை அடிச்சு கொண்டு முடிய வெட்டி கொண்டு அதாலையும் இதாலையும் பெண்களுக்கு சீன் காட்டி கொண்டு திரியினம் என்று. பெண்களுக்கு சீன் காட்டி கொண்டு திரிகிறது திருமணம் ஆகிறதுக்கு தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. திருமணம் ஆனவர்கள் ஒருபோதும் அந்த KTM பைக்கிலேயோ தலையில டை அடிச்சு கொண்டோ தலைமுறையை அரிச்சு வெட்டி கொண்டோ திரிய இயலாது. அப்படி அவையில் திரியணுமெண்டா அவர்களை சமூகத்துக்கு ஒரு கேடானவர்களாக இந்த சமூகம் பார்க்கிறது. ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு இருக்கிறது, காதல் என்பது சிறை, கல்யாணம் என்பது ஆயுள் தண்டனை. ஆகவே அனைவரும் இந்த ஆயுள் தண்டனைக்குள் சென்று மூழ்கி தம்மை ஒரு ஆயுள் கைதிகளாகவே இந்த கல்யாணத்தை
கல்யாணத்தின் பின்பு ஆண்கள் சரி பெண்கள் சரி வாழ்கின்றார்கள். ஆண்கள் மட்டும் இந்த கல்யாணமான பின்பு சுதந்திரத்தை இழக்கவில்லை, பெண்களும் தான் சுதந்திரத்தை இழக்கிறார்கள். பெண்கள் தாம் கல்யாணம் ஆவதற்கு முன்னர் தனது நண்பிகளோடு சரி, தனது உற்றார் உறவினர்களோடு சரி, வெளியில் கோயில்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, வெளியில் கடைகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, எத்தனை மணிக்கும் செல்ல முடியும். காலை 6 மணிக்கு சென்று பின்ன மதியம் 12 மணி சரி, இரவு 6 மணி சரி வந்தால் வீட்டில் ஒருவரும் கேட்பதற்கில்லை. அதே அந்த பெண் திருமணமான பின்பு காலை 6 மணிக்கு விட்டு வெளியில் போயிட்டு பின்னர் 6 மணிக்கு வீட்டை வந்தால் அவருடைய கணவர் தேடுவார். எங்கே போனி, ஏன் போனி, எங்கே செஞ்சனி, என்ன செஞ்சனி, பிள்ளை தேடும், எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பசிக்குது. ஆகவே திருமணமான பின்பு எவரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாது என்று இல்லை. ஆனால் ஒரு கட்டுக்கோப்புக்குள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இந்த திருமணமான பின்புதான் மனிதர்களுக்கிடையே தோற்றப்படுகிறது. அதிலே தான் திருமணத்திற்கு முதல் பச்சிலர்ஸ் பார்ட்டி என்று வைத்து கொண்டாடிவிட்டு முடிக்கிறார்களோ? திருமணத்திற்கு முன்பு பச்சிலர் பார்ட்டி, திருமணத்திற்கு பின்பு செல்ல முடியாது. திருமணமானவர்கள் இன்று பல பொருளாதார சிக்கல்களிலே மூழ்கி இருக்கின்றார்கள். திருமணமானவர்கள் நீங்கள் முதலே கூறியது போல 1 கிலோ கோதுமைமாய் 285 ரூபாய். சாதாரண முருக்கங்காய் யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலே சும்மா காய்ச்சி கிடக்கிற முருக்கங்க 280 ரூபாய். கடந்த மாதம் 280 ரூபாய் முருக்கங்காய் விற்கப்பட்டிருக்குது. வெங்காயம் இலங்கை வெங்காயம் 305 ரூபாய். இவ்வாறாக விலைவாசிகள் இன்னும் இலங்கையில் அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றதை ஒழிய ஒரு காலமும் குறையப் போவதில்லை. இவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்வதால் எமக்கு தேவையானவற்றை நாம் வாங்கி பயன்படுத்துவதற்கு கூட எம்மிடம் காசு போதாது. இலங்கையில் ஒருவன் உழைப்பது அவன் தான் செலவழிப்பதற்கே போதுமானதாக இல்லை. ஆகவே குடும்பத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி உழைக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒன்றாக வேலைக்கு செல்வதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? இருவரும் சேர்ந்து உழைக்காமல் ஒருவர் தனித்தனியே உழைத்து அதை தாங்களே பகிர்ந்து கொள்வதில் தான் மிகவும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் இலங்கையை விட்டு அப்பால் செல்வோமே ஆனால் முன்னர் அவர் கூறியிருந்தார், சிறுவர்கள் உழைப்பதில்லை, சிறுவர்கள் காசு பெறுவதில்லை. இலங்கையை விட்டு வெளிநாடுகளில் செல்லும் போது வெளிநாடுகளில் உழைத்துக்கொண்டே படிக்கிறார்கள், படித்துக்கொண்டே உழைக்கிறார்கள். ஆகவே திருமணமானவர்கள்தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது தவறு. திருமணமாகாதவர்களே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்னும் என் பக்க வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யார்? திருமணமானவர்களே என்கிறார்கள் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினர். இல்லை, திருமணமாகாதவர்களே என்கிறார்கள் மானிப்பா இந்து கல்லூரியினர். இது வட்டக்கச்சி மத்திய கல்லூரியின் நிறைவு பேச்சாளர் கருத்து சொல்ல வேண்டிய நேரம். திருமணமானவர்கள் எத்துணை இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் பட்டியல் போட்டு அந்த இன்பங்கள் குறித்து செப்ப வருகிறார் டினோஜா. அவர் கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவி. நடுவர்களுக்கும் எதிர்த்தரப்புவாதியினருக்கும் எதிர்த்தரப்புவாதியினருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது இணைய வணக்கங்கள். நடுவர்களே, நாம் தலைப்பை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்களே என்ற தலைப்பில் தான் நான் இன்று பேச வந்திருக்கிறேன். திருமணமானவர்கள் என்று பார்க்கும்போது அந்த திருமணம் என்பதை நடுவரை ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அவ்வாறு அவர்கள் கூறுவார்கள் என்றால் அந்த திருமண பந்தத்திற்குள் எவ்வளவு விஷயங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அந்த திருமணம் இருக்க வேண்டும். அதனால்தான் திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்கிறார்கள். எதிர்த்தரப்பு வாதினர் கூறியிருந்தார்கள், தனக்குத்தானே அரசனாக இருப்பானாம். அது ஒரு சுயநலம். மகிழ்ச்சி என்றால் நீங்கள் நடுவர்களை முன்னரே கூறியிருந்தீர்கள், நாம் பெற்றுக்கொள்வதோடு பிறருக்கும் கொடுத்து அதில் திருப்தி அடைவதுதான் மகிழ்ச்சி என்று கூறியிருந்தீர்கள். இது தனக்குத்தானே அரசனாக இருக்கும்போது அவன் தன்ற ரீதியிலே சுயநலமான ஒரு அற்ப இன்பத்தை வந்தவன் அனுபவிக்கின்றான். அதனை நாம் மகிழ்ச்சி என்று கூற முடியாது. அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள் தான். நண்பர்களோடு ஊர் சுற்றுதல் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அந்த ஒரு நண்பர்களோடு ஊர் சுற்றுவோம்னா அது சற்று நேர இன்பம். அந்த இன்பத்தை விடவா இந்த திருமணத்திற்கு பிறகு இருக்கிற இன்பம் சிறியது? மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், அதை நீங்கள் அவதானிக்க வேண்டும்.
இவ்வாறு திருமணமான பின்பு வந்து குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று அதில் தன் பிள்ளைக்கு தன் மனைவிக்கு அவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து அதில் அவர்கள் முகத்தில் வருகின்ற சந்தோஷத்தை பார்த்து கணவன் சந்தோஷம் அடைகிறான். அந்த குடும்பமே அதில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமணத்திற்கு பின்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திருமணமானால் ஒரு பெண் தாய் என்ற ஒரு இடத்தை பிடிக்கிறாள், ஒரு ஆண் அப்பா என்ற இடத்தை பிடிக்கிறார். அந்த பெண் தன் குழந்தையின் முகத்தை அவள் தாய்மையை அடையும் போது வருகின்ற சந்தோஷத்தை விடவா இந்த உலகில் வேறு சந்தோஷம் இருக்க முடியும்? அதே போன்றுதான் அப்பாவும் அந்த குழந்தை அவரை அப்பா என்று கூப்பிடும் போது வருகின்ற சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷமும் இருக்காது. அவர்கள் தங்கள் பிள்ளையை வளர்த்து அது ஒரு பெரிய ஒரு டாக்டராகவோ ஏதோ இன்ஜினியராகவோ வரும்போது அந்த தாய் தகப்பனுடைய முகத்தில் வருகின்ற சந்தோஷத்தை விட இந்த இவர்கள் கூறுகின்ற ஊர் சுத்துதல், கலர் கலராக உடுப்பு போடுறது, பைக்கில் சுற்றுறதெல்லாம் ஒரு அற்ப ஆசை. அந்த அற்ப ஆசையை விட இந்த ஆசை வந்து சிறியதில்லை. திருமணத்துக்கு பிறகுதான் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இல்லறம் என்பது வந்து அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாட்பயன்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லறத்தில் இருக்கின்ற ஒருவன் தான் அந்த நாட்பயன்களையும் பெற்று அதில் தான் மகிழ்ச்சியாக இருப்பதோடு அடுத்த 3 பிரம்மச்சரியம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் என்ற 3 படிநிலைகள் இருப்பவர்களை அவன்தான் பார்த்து கொள்கிறான். அதில் பார்த்து பிறருக்கு கொடுத்து திருப்தி அடைவதே மகிழ்ச்சி என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவ்வாறு இருக்கும்போது இவர்களுடைய இந்த சிற்றின்பம் எல்லாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கும்? நாங்கள் தலைப்பை வடிவாக பார்க்க வேண்டும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள். நீங்கள் கூறுவது சிற்றின்பம். தான் மட்டும் அனுபவிப்பது மகிழ்ச்சி அல்ல, பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்களும் கூறியிருந்தார்கள், பல அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள். காதலி பற்றி கதைத்திருந்தார்கள். காதல் என்பது சிறையா? காதலி பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்துவிட முடியும்? காதல் பல படங்களை பார்க்கிறீர்கள். காதலை பற்றி எவ்வளவு அருமையாக கூறுகின்றார்கள். இதை வந்து பார்ப்பவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ தெரியவில்லை. காதல் என்பது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் என்பதை அனுபவித்து பார்ப்பவர்கள் தான் தெரியும். நான் கூட இன்னும் அனுபவிக்கலை நடுவர்களே. உங்களுக்கே தெரிந்திருக்கும். உங்களுக்கு ஒரு காதல் வந்திருக்கலாம். உங்கள் கூட இருந்தவர்களுக்கு காதலிக்காமல் இருப்பவர்கள் வந்து நம் நாட்டில் ஒரு விதமானவர்களை கூட நாம் கூற முடியாது. அவர்கள் முரட்டு சிங்கள் என்ற பெயரில் கூறிக்கொண்டு திரிவார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். ஒரு காதல் என்பது அவர்கள் காதலை பற்றி மிகவும் கீழ்த்தனமாக கதைத்து விட்டார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று கல்யாணத்தை வந்து சிறை தண்டனையா? கல்யாணம் ஆயுள் தண்டனை என்று கூறினார்கள். அதில் என்ன ஆயுள் தண்டனை இருக்கிறன்னு எனக்கு விளங்கல. அவையில் கல்யாணம் கட்டினா பிறகுதான் அவையில் முழுக்க அனுபவிக்கணும். சும்மா நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்தோம், நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கலாம், ஊர்த்தலாம், எல்லாம் இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு இருக்கு? நீங்க உங்களோட பிள்ளையை நீங்க படிச்ச ஒரு அனுபவம் மாதிரி பிள்ளை படிக்க போகுது. அதுல பிள்ளை ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் அதுதாண்டு பிள்ளைய பற்றி டீச்சர் புகழ்னாண்டா அதுல ஒரு சந்தோஷம் வரும். இது நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா உங்களை பற்றி இப்போ நீங்க குழப்படி செஞ்சுட்டீங்கடா அதை சொல்லணும். அதுல வந்து உங்களோட அதே அந்த ஸ்கூல் லைஃப் ஒரு என்ஜாய்மெண்ட். நீங்க சும்மா ஒரு சொன்ன மாதிரி எந்த தரப்பு வாதி கூறியிருந்தால் 26 வயசு மட்டும்தான் அந்த சுதந்திரம் இருக்குமா? சுதந்திரம் அதில் வர ஒரு கொஞ்சம் சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு நமது வாழ்க்கையில் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் 100 வருஷம் கூட வாழலாம். அதுக்கு பிறகு எவ்வளவு காலகட்டம் இருக்கு? அந்த காலகட்டத்துக்குள்ள நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியை அனுபவிப்போம். அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறதுலேருந்து சாமத்திய வீடு செய்கிறதுலேருந்து இவர்கள் பொருளாதாரத்தை பற்றி கதைத்திருந்தார்கள். பொருளாதாரத்தில் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதன் பின்னர் அந்த நிகழ்வுகளை செய்து வருகின்ற திருப்தியின் பின்பு அடைகின்ற மகிழ்ச்சி, அந்த பொருளாதார அந்த அதிருப்தியை அது வந்து திருப்தியாக்கிவிடும். எனவே இன்றைய சூழலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருமணமாகாதவர்கள் எவ்வளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? டினோஜாவினுடைய வாதத்தை கேட்டோம். அதற்கு பதில் சொல்லி தன் தரப்பு வாதத்தை நிலைநிறுத்த வருகிறார் சாருஜன், மானிப்பா இந்து கல்லூரியினுடைய கணித பிரிவு உயர்தர மாணவன். என் நெஞ்சிலும் நாவிலும் தவழ்ந்து விளையாடி என்னை தட்டி கொடுத்து கொண்டிருக்கும் என் தமிழ் தாயை தலை சாய்த்து கொண்டு நான் நேரடியாக என்னுடைய வாதத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். நடுவரவர்களே, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை திருமூலர் தனது 145வது பாடலிலே அழகுற எடுத்து எம்புகிறார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று முடிக்கிறார். அதாவது ஒருவன் இறந்ததன் பிற்பாடு அவனுடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், மனைவி, மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழுது அதுவரை அவனுக்கு இருந்த பெயரை நீக்கி அவனை பிணம் என்று அழைத்து அந்த பிணத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள ஒரு சுடுகாட்டிலே கொண்டு போய் எரித்ததன் பிற்பாடு அவனை தொட்டது கூட தீட்டு என்று சொல்லி நீராடி அவன் பற்றிய சிந்தனைகளையும் மறந்து இன்றைய மக்கள் நகர்ந்து விடுவார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட போலியான உலகத்திலே போலியான ஆசைகள் பல இருக்கின்றன. பாரதி சொல்லுகின்றான், சூழுமாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதமாகுமால்.
இந்த சூழ்ந்துள்ள மாய உலகத்திலே நாங்கள் காணுகின்ற எல்லா தோற்றங்களும் எங்கள் மனதை கவரக்கூடியனவாக இருக்கும். அதற்காக நாங்கள் அதற்கு அடிமைப்பட்டு விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவோம். அப்படிப்பட்ட பெரிய குழியிலே இன்றைய குடும்பஸ்தர்கள் விழுந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த திருமணம் என்பது. நடுவரவர்களே, எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார், அதாவது ஒரு மனிதன் தனக்கு மன உளைச்சல் இருக்கிறதாம், அந்த மன உளைச்சலை நீக்குவதற்காக திருமணம் செய்கிறார்களாம். இது எப்படி தெரியுமா இருக்கிறது? இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல இருக்கிறது. மனநிலை சரியில்லை என்றால் நீங்கள் ஒரு மன சிகிச்சை நிலையத்தை நாடுங்களேன். அல்லது உங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களுடைய நண்பன் இருக்கிறான். எந்த நேரத்திலும் உங்களுக்கு தோள் கொடுத்து நீங்கள் தவறான பாதையில் செல்லுகின்ற பொழுது உங்களை தட்டி கேட்டு தட்டி கொடுத்து உங்களை மேம்படுத்துகின்ற உங்கள் நண்பன் இருக்கிறான், அவனோடு பேசுங்களேன். அதாவது இல்லறம் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நடுவரவர்களே, அதை புசித்தால் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன என்று. இவர்கள் இலகுவாக சொல்லிவிடலாம் குடும்பத்திலே என்ன கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அன்றாடம் வியர்வை ரத்தம் சிந்தி உழைக்கின்ற இவர்களுடைய பெற்றோர்களுக்கு தான் தெரியும் உழைப்பினுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பெற்றோர்கள் வேண்டுமானால் இவர்களை அதாவது வீட்டினுடைய கஷ்டம் என்னவென்று தெரியாமல் வளர்த்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு குடும்பஸ்தன் என்று வருகின்ற பொழுது நான் ஒரு குடும்பஸ்தனாக வருகின்ற பொழுது நான் எனக்குரிய தேவைகளை மறுத்து என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை தான் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு அடிமையாகி விடுவேன். சுதந்திரமாக இருக்கின்ற பொழுது, அதாவது எதிர்த்தரப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள், நான் எனக்கு அரசன் என்று வாழ்வது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. நடுவரவர்களே, நான் எனக்குத்தான் அரசன் என்று வாழ்வதை விட வேறு சுகம் இல்லை. யாருக்கும் அடங்க வேண்டிய தேவையும் இல்லை, எவரையும் அடக்க வேண்டிய கட்டுப்பாட்டு நிலையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சுதந்திரமாக தெரிகிறோம், சிறகு உள்ள பறவைகளாக பறந்து திரிகின்றோம். அதன் பிற்பாடு திருமணம் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவன் தனக்குரிய தேவைகளையும் விருப்பங்களையும் ஒரு ஓரமாக இருத்திவிட்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய சுகத்தை கண்டு அதுதான் மகிழ்ச்சி என்று தன்னை தேற்றிக் கொள்வதற்காக அந்த விடயத்தை சொல்லலாமே தவிர அது உண்மையிலே அவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது. நான் ஒரு குடும்பஸ்தனாக வந்து விட்டேன். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவியை பார்த்தோம் என்றால் அங்கே மனைவி தவறானவளாக இருந்தால் அதை போல ஒரு துயரம் இந்த உலகத்தில் இருக்கிறதா நடுவர்களே? நீங்கள் சொன்னிருந்தீர்கள் குடும்ப வாழ்வு எவ்வளவு இனிமையானது என்று. ஆனால் 1000-ல் ஒருவனுக்குத்தான் இந்த வரம் அமைகிறது நடுவர்களே. இன்றைய மனைவிமார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தொடர் நாடகத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள். குடும்பஸ்தன் படுகின்ற கஷ்டத்தை அவர்கள் உணர மறுத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது குடும்பஸ்தர்கள் என்ன பாடிக்கொண்டு தெரிகிறார்கள்? சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம் என்றுதான் தங்களுடைய துக்கத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களுடைய அப்பா காலத்து பாட்டு. அதுதான் நடுவர்களே, பண்டைய கால பாட்டு உண்மையான விடயங்களைத்தான் எடுத்தியம்பும். அந்த விதத்திலே இன்றைக்கு பிள்ளைகளை பார்ப்போம். சரி, மனைவியால் தான் துன்பம், பிள்ளைகளாவது ஏதாவது செய்கிறார்களா என்று பார்த்தோமையானால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தலையிலே கீரிப்பிள்ளையை வளர்த்து காலுக்கு எட்டாத அளவுக்கு மோட்டார் வண்டிகளை வாங்கி கொண்டு ஒரே முறுக்கிலே ஒரேடியாக போய்விடுகிறார்கள். அங்கே நீங்கள் சொன்ன விதத்திலே பார்க்கின்ற பொழுது தனிமையில் இருக்கிறவன் இனிமையை புசிக்கிறான். ஆனால் அங்கே அவனுடைய தகப்பனாக இருப்பவன் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறான். அந்த குடும்பஸ்தன் தன்னுடைய பிள்ளையினுடைய தவறால் கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். ஆகவே திருமணத்துக்கு முன்பிருந்த கௌரவம் திருமணத்துக்கு பின்பு இருக்காது. திருமணத்துக்கு முன்னிருந்த துணிவு திருமணத்துக்கு பின்பு இருக்காது. நான் இறந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பார் என்கின்ற ஒரு அச்சம் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களிடமும் இருக்கிறது. நடுவரவர்களே, நீங்கள் கூட இன்றைக்கு டான் கலையகத்தில் தான் அதிகம் தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள். தங்களுக்கு கூட வீட்டில் எவ்வளவு சுமைகள் இருக்கின்றது. சரி, ஆக சுதந்திரம் என்றது கூட ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சுய தனிமையில் இருக்கும் பொழுதுதான் கிடைக்கின்றது. ஆகவே தனிமையில் இருக்கின்ற பொழுது ஒருவன் தன்னுடைய மனதுக்கு நிறைவான மகிழ்வை அடைந்து கொள்ளுகிறான். ஆனால் அவன் குடும்பஸ்தன் என்று போகின்ற போது இதுதான் மகிழ்வு என்று தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டு பிறருக்கு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லாமலும் மெல்லாமலும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமாகாதவர்கள் என்ற உண்மையை இவ்விடத்திலே ஆணித்தனமாக எடுத்தியம்பி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கீரிப்பிள்ளை மாதிரி தலையை வெட்டி போட்டு கேடிஎம் பைக்கிலே ஓடி திரியலாம். ஆனால் அவர் நல்ல ஒரு தர்க்கவாதத்தை முன்வைத்தார். அதனால் யார் துன்பப்படுகிறார் என்றால் திருமணமானவர் துன்பப்படுகிறார், அவருடைய அப்பா துன்பப்படுகிறார். என் பிள்ளை திருந்துகிறான் இல்லையே, இப்படி போகிறானே. அதிலும் இன்றைக்கு இப்படி போகிறவர்கள் தான் பெரும்பாலும் விபத்துக்களை சந்திக்கிறார்கள். ஐயோ, என்ற பிள்ளை அடிபட்டு போகுமோ என்று பயப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் அப்பா அம்மா. எனவே திருமணமானவர்கள் துன்பப்படுகிறார்கள். நல்லதொரு தர்க்கவாதத்தை முன்வைத்தார் சாருஜன்.
அந்த வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே மானிப்பா இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி வட்டக்கச்சி மத்திய கல்லூரி. இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்கள் திருமணமானவர்களா திருமணமாகாதவர்களா? இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். இப்பொழுது தொகுப்புரை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பம் மானிப்பாய் இந்து கல்லூரி அணி தலைவர் கபிஷனுக்குரியது. திருமணமாகாதவர்களுக்காக அவர்கள் வாதிடுகிறார்கள். அவர்கள்தான் இன்பத்தை அனுபவிப்பவர்கள் என்கிறார்கள். தொகுப்புரையாக என்ன சொல்கிறார்கள்? 2 நிமிடங்களுக்குள்ளே உங்கள் வாதத்தை முன்வைக்க வேண்டும். அவைக்கு மீண்டும் ஒரு தடவை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு தொகுப்புரையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலே இருந்து வந்திருந்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நாம் அற்ப இன்பத்திற்காக அந்தரப்படுகிறோமா? அற்ப இன்பத்திற்கு அந்தரப்படுபவர்கள் நாமா எதிரணியினரா? நடுவர் அவர்களே, அவர்களுடைய அற்ப இன்பத்திற்கு ஒரு அருமையான ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதம் தான் சிற்றின்பம். அவர்கள் அந்தரப்படுவது ஆசைப்படுவது சிற்றின்பத்திற்கு, நாம் ஆசைப்படுவது பேரின்பத்திற்கு. அந்த பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் தான் எம்முடைய ஆறுமுக நாவலர் விபுலானந்தர், விவேகானந்தர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள். திருஞான சம்பந்தர் மிக அருமையான ஒருவர். திருமணத்திற்கு முன்பு அவர் பேரின்பத்தை அனுபவித்தார். திருமணம் முடிந்தவுடன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று நெருப்பிலே குதித்து விட்டார். இதுதான் நடுவர் அவர்களே திருமண வாழ்வினுடைய அர்த்தம். திருமணத்திற்கு முன்பு ஒருவன் தனக்காக வாழ்கிறான் என்கின்ற கருத்து இம்மன்றத்திலே சமைக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு முன்பு தனக்கு எந்த உணவிலே ஆசை வருகிறதோ அதை உண்பான், தனக்கு எந்த உடையிலே ஆசை வருகிறதோ அதை அணிவான், தனக்கு எப்படி வாழ விருப்பமோ அப்படி வாழ்வான். ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் அப்படி வாழ முடியாது. தன்னுடைய தேவைக்கு மேலாக தன்னுடைய மனையாளினுடைய தேவைகளை அவன் நிறைவு செய்ய வேண்டும். தன்னுடைய தேவைக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை அவன் நிறைவு செய்ய வேண்டும். திருமணத்திற்கு முன்பு தனக்காக வாழ்ந்தவன் திருமணத்திற்கு முன்பு பிறருக்காக, திருமணத்திற்கு பின்பு பிறருக்காக வாழ வேண்டிய ஒரு அற்ப சூழல் நிலவுகிறது என்றால், தற்காலத்திலே மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் திருமணமானவர்களா திருமணமாகாதவர்களா? நடுவர் அவர்களே, எதிரணியில இருந்து முதலிலே பேசியவர் அருமையான ஒரு பாட்டை முன்வைத்திருந்தார். நடுவர் அவர்களே, கண்ணான கண்ணி. நடுவர் அவர்களே, நான் அதற்கு தகுந்த ஒரு பாடலை சொல்கிறேன். ஆதி காலத்திலே வந்த ஒரு பாடல், மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. அன்றைய கவிஞன் மரணத்திற்கு மங்கையை உவமித்திருக்கிறான். மரணம் என்று மங்கையை சொல்லி இருக்கின்றான் என்றால், அன்றைய கவிஞர்களினுடைய கருத்தாக திருமணம் என்பது மரணத்தின் கிடங்கு என்பது கருவாக சுமக்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய ராமாயணமாக இருக்கலாம், இதிகாசமாக இருக்கலாம். அன்று போர் சூழ்ந்தது, ராமாயண போல் சூழ்ந்தது. எதற்காக சூழ்ந்தது? சீதை என்கின்ற மனையாளுக்காக சூழ்ந்தது. ஆகவே நடுவர் அவர்களே, நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினுடைய மாணவன் நிறைவாக தொகுப்புரையாற்றுவதற்காக பவிலன் திருமணமானவர்களே என்று பேச வருகிறார். வட்டக்கச்சி மத்திய கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர். தொகுப்புரையில் சந்தித்ததற்கு மீண்டும் நன்றி. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் மாணவர்கள் என்பதையும் தரப்பு வாதியினர்கள் வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையிலே துயரங்களின் தொகுப்பு அல்லாது அனுபவங்களின் தொகுப்பு என்பதை விளக்கமாக கூறியிருந்தார். திருமண வாழ்க்கைக்கு முன்னரான வாழ்க்கை என்பது ஒரு அற்ப சந்தோஷம். இல்லற வாழ்க்கையிலே தான் இன்பங்கள் மகிழ்ச்சிகள் நிறைய இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். குடிகாரனை குடித்தலைவனாக மாற்றுகின்றது என்றால் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் இருப்பது என்பதனை அணித்தலைவர் இங்கு உணர்த்தியிருந்தார். மற்றும் தருதலையை தலைவனாக்குவதும் இன்று திருமண பந்தத்தில் என்பதையும் தரப்புவாதியினர், 2ஆம் தரப்புவாதியினர் அதனை அழகாக இங்கு முன்வைத்திருந்தார். சின்ன சின்ன நடந்து பவளவாய் துறந்து அம்மா என்று நீ அழைத்தாள் என்று தாயினுடைய அந்த சந்தோஷத்தை இங்கு சபையிலே முன்வைத்திருந்தார் நம் தரப்புவாதியினர். இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை இங்கு நாம் முன்வைத்திருந்தோம். 1000 காலத்து பயிர் ஒரு சினிமா பாடலை நாம் இங்கு முன்வைத்திருந்தோம். ஆம், திருமண பந்தத்தில் தான் ஒரு திருமணம் ஆகுகின்ற பொழுது எவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கின்றதோ அங்கு நடைபெறுகின்ற நிறைவுகளிலும் அதற்கு பிற்பட்ட காலங்களில் நடைபெறுகின்ற சடங்குகளிலும் தான் நிறைய சந்தோஷம் இருக்கின்றது. நீங்கள் ஆரம்ப கால பகுதியில் அதுவும் திருமணம் ஆகாததற்கு முன் நடைபெறுகின்ற சந்தோஷங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஒரு அற்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. கேற்றியம் பேக்கை முறுக்கி
கொண்டு ஓடுவதும் அது உங்களுடைய சுயநலத்திற்காக அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை எவ்வாறு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற பொழுதுதான் ஈகை என்பது இங்கு கொடை என்பது என்ன தெரியுமா? இன்னொருவருக்கு கொடுத்து வாழ்வதுதான் இருக்கின்றது. அவ்வாறு கொடுக்கும் பொழுதுதான் தன்மனமும் பிறர்மனமும் இணைகின்ற போது மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை எங்கே காண முடிகிறது என்று பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலே காண முடிகிறது என்பதை நம் தரப்பு வாதியினர் அழகாக எடுத்து நேரமும் நிறைவுக்கு வருகிறது. ஆகவே இறுதியும் மறுதியுமாக சொல்லுகின்றோம், மிகவும் மகிழ்ச்சியாக கோடிட்டு காட்டுகின்றேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்கள். திருமண பந்தத்தில் இணைகின்ற போதுதான் மிகவும் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது ஆணித்தரமாக கூறிய பாதத்தை நிறைவு செய்ய. இன்றைய சூழலிலே அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யார்? திருமணமானவர்களா, திருமணம் ஆகாதவர்களா? இப்படியான தலைப்பெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையா என்று கூட சிலர் சிந்திக்க முடியும். அப்படி கதைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல மத்திய வங்கி ஆண்டறிக்கையை எடுத்து வைத்துக்கொண்டு விகிதாசாரங்களோடு இவர்களுக்கு விவாத நிகழ்ச்சி வைத்தால் அந்த நிகழ்ச்சியை யாருமே அனுசரணை புரிந்து ஊக்குவிக்க மாட்டார்கள். இவர்கள் ஆரம்ப நிலை பேச்சாளர்கள். இலகுவாக புரியக்கூடிய தலைப்பை இவர்கள் தொட்டு பேசுகின்ற பொழுது அவர்கள் அத்தகைய உயர்நிலை தலைப்பை நோக்கி பயணிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இத்தகைய ஜனரஞ்சகம் மிக்க தலைப்புகளை தெரிவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு வழங்குகிறார். திருமணமானவர்களா, திருமணமாகாதவர்களா இன்றைய சூழலிலே அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே மகிழ்ச்சி குறித்து சில வார்த்தைகளை பேசினேன். மகிழ்நன் என்கிற சொல் குறித்தும் சொன்னேன். இந்த மகிழ்ச்சி என்பது மனம் சார்ந்த அம்சம். ஒருவனுக்கு திருப்தி ஏற்படுகிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த திருப்தி வாழ்நாள் இன்பமாக, வாழ்நாள் திருப்தியாக ஏற்படுகிற பொழுது வாழ்நாள் மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழியாக திருமணத்தை நம் முன்னோர்கள் சொன்னார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னர் சுதந்திர பறவைகளாக திரிகிற இளைஞர்கள், யுவதிகள் திருமணத்திற்கு பிறகு கட்டுண்டு போகிறார்கள் என்பது ஒரு தரப்பினுடைய வாதம். அதிலே உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் மறுபுறத்திலே நான் என்னை கேட்டு பார்க்கிறேன். நடுவர் இப்பொழுது கீரிப்பிள்ளை மாதிரி தலையை பெயிண்ட் அடித்து ஒரு KDM பைக்கில் சொல்லவே உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. இந்த வயசில் உமக்கு இப்படி ஒரு ஆசையோ என்று. அப்படி என்றால் அது ஒரு வயதிலே தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் இன்பம் என்று விட்டு 50 தாண்டி இருக்கிற நடுவருடைய வயதிலே அதை அனுபவிக்க முடியாது. இங்கே சாருஜன் கூட ஒரு தர்க்கவாதத்தை சொன்னார். அதனாலே துன்பப்படுகிற அப்பா அம்மாவை பற்றி யோசித்தீர்களா என்று. அதுவும் நியாயமான பக்கம்தான். திருமணம் ஆன பிற்பாடு இன்பம் இருக்கிறது. என்ன இன்பம் என்று கேட்டால் இவர்கள் சொன்னார்கள், சிற்றின்பம் என்று ஒரு இன்பம் இருக்கிறது. சிற்றின்பம் என்பது இருந்தால், அது படுக்கையிலே வருகிற இன்பம் ஆக இருந்தால், கட்டில் இன்பமாக இருந்தால், அதற்கு அப்பால் பேரின்பம் என்றும் ஒரு இன்பம் இருக்கிறது. எனவே சமயவாதிகளுடைய பார்வையிலே இன்பம் என்பது எது என்றால் அகத்தேடல் என்று சொன்னார்கள். அகத்தேடல் என்றால் பேரின்பமாக இருக்கின்ற கடவுளை நோக்கி பயணித்தல் தான். அதற்குத்தான் நீங்கள் சொன்ன பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், அதை தொடர்ந்து சந்நியாசம். ஏனென்று கேட்டால் ஆன்மாவினுடைய அகத்தேடல், இறைவனோடு ஆன்மாவை சேர வைக்க வேண்டும் என்பதற்கான அகத்தேடல், அது சந்தோஷத்தை கொடுக்க வல்லது. அதற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கீழைத்தேய நாகரிகம் சொல்லி வைத்தது, சமயங்கள் சொப்பி வைத்திருக்கின்றன. அதற்கும் அப்பால் இந்த இன்பம் என்கிறது பொதுவான சமூகவியல் பார்வையிலே பார்த்தால் தானே அனுபவிக்கின்ற இன்பம் ஒருவித மனநோயை உண்டு பண்ணும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். நான் தனித்து போய் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலே குளிர்களியை சாப்பிடுகிறேன் என்றால், அதையே தொடர்ந்து செய்தேன் என்றால் எனக்கு மனநிலை பாதிப்போ என்று நினைப்பார்கள். நான் யாரையாவது கூட்டிக் கொண்டு போனால்தான் அந்த இன்பம் இருக்கிறது. பொதுவாக பார்க்கிறேன், தனியே குடிப்பவர்களை காட்டிலும் சேர்ந்து குடிப்பவர்கள் தான் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இது பொதுவான ஒரு வாதம்.
அப்படி என்றால் நான் குடிப்பதை ஊக்குவிப்பதற்காக இதை சொல்லவில்லை. பிறரோடு பகிர்ந்து அனுபவிக்கிற பொழுது இன்பம் பெருகுகிறது. எனவேதான் ஈந்துவக்கும் இன்பம் என்று ஈத்துவக்கும் இன்பம் என்றான் வள்ளுவ பெருந்தகையார். பிறருக்கு கொடுக்கிற பொழுதுதான், ஈகின்ற பொழுதுதான் இன்பம் கிடைக்கிறது என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எனவே பிறருக்கு கொடுப்பதனாலே இன்பம் கிடைக்கிறது என்றால், கணவன் மனைவிக்காக வாழ்கிற பொழுதும் மனைவி கணவனுக்காக வாழ்கிற பொழுதும் அங்கே இன்பம் கிடைக்கிறது. அதை விடுத்து கணவன் தனக்காகவும் மனைவி தனக்காகவும் சுயநலவாதிகளாக வாழ்கிற பொழுது அங்கே இன்பம் கிடைக்காது. வீட்டிற்கு போகிற பொழுது, கடைக்கு போகிற கணவன் தனக்கு மாத்திரம் இல்லாமல் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து சாப்பாடுகளை வாங்கி கொண்டு போகிற பொழுது அங்கே இன்பம் இருக்கிறது. தானே தனியே சாப்பிட்டு விட்டு போகிற பொழுது அது சுயநலமாகப்படுகிறது. எனவே இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்பத்தை பரிமாறுகிற பொழுது, கொடுக்கிற பொழுது இன்பம் அதிகரிக்கிறது. கொடுக்கிற பொழுது அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு வாழ்க்கை துணை வேண்டும். துணை என்று மனைவியைத்தான் சொன்னார்கள், கணவனைத்தான் சொன்னார்கள். வாழ்க்கை துணை, ஆங்கிலத்திலே பெட்டர் ஹாஃப் என்றுதான் அந்த சொல்லை அமைத்தார்கள். உன்னுடைய பாதி நீ பாதி நான் பாதி கண்ணே என்பதை போல பெட்டர் ஹாஃப் என்றுதான் அதற்கு பெயர் வைத்தார்கள். எனவே அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவனுக்கு வாழ்க்கை துணை அவசியமானது. அதனூடாக ஒவ்வொரு படிநிலைகளையும் தாண்டுகிற பொழுது, சாதாரணமாக கட்டை பிரம்மச்சாரியாக இருந்தவன் கல்யாணம் முடித்த பொழுது கிருகஸ்தனாகிறான், இன்பமடைகிறான். அப்பாவாகிறான் அல்லது அம்மாவாகிறாள், இன்பமடைகிறான். பிள்ளைகள் வளர்கிற பொழுது, அவர்கள் சாதிக்கிற பொழுது, தான் அடைய முடியாத மகிழ்ச்சியை எல்லாம் தன்னுடைய பிள்ளையூடாக அடைகிற பொழுது, தான் டாக்டராக வரவில்லை, தன்னுடைய பிள்ளை டாக்டராக வந்து விட்டான், அதன் பொழுது அவன் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த பட்டமளிப்பு விழாக்களிலே எல்லாம் பார்க்கிறேன். இந்த பிள்ளைகள், அவன் சில வேளைகளிலே ஒரு விவசாயியாக இருப்பான். இந்த பிள்ளை பட்டமளிப்பு அங்கியை அவனுக்கு போட்டு பார்த்து படம் எடுக்கிற பொழுது அந்த பிள்ளை பட்டமளிப்பு அங்கியை போட்டிருக்கிறதை காட்டிலும் அவன் அந்த பிள்ளையோடு சேர்ந்து தான் பட்டமளிப்பு அங்கியை அணிந்து படம் எடுக்கிற பொழுது வருகிற சந்தோஷம் இருக்கிறதே, அப்பப்பா சொல்லிலே அடங்காதது. அதுவே பேரப்பிள்ளைகளை காண்கிற பொழுது, பூட்டு பிள்ளைகளை காண்கிற பொழுது வாழ்க்கையிலே வருகிற மகிழ்ச்சி வெறுமனே இளையோராக இருக்கிற பொழுது அடைகிற ஒரு காரியம் அல்ல. வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி என்பது தங்கியிருக்கிறது. அதற்குள்ளே பிரம்மச்சாரிய பருவம் ஒரு 20 வயது 25 வயது, இப்படி ஒரு கூறுதான் வாழ்க்கையிலே. 1/3 பங்கு என்றால் மிகைப்படாது. 2/3 பங்கு திருமணமான மகிழ்ச்சியைத்தான் பெரும்பாலும் மகிழ்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதை முறையாக அனுபவிக்க வேண்டும். அதற்காக திருமணம் ஆகாதவர்கள் மகிழ்ச்சியை அடையவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களை காட்டிலும் அர்த்தபூர்வமாக திருமணமாகி வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. எனவே திருமணமானவர்களே மகிழ்ச்சியை அதிகம் அனுபவிக்கிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி, பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் தமிழகத்தினுடைய உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் இலங்கையிலே இந்த பிள்ளைகளை, பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று சிறப்பாக பேசுகிற ஒரு மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு 5000 ரூபாய் இலங்கை பணத்தை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அந்த பரிசை இன்றைய தினம் பெறுவது யார்? தன்னுடைய அணியினுடைய வெற்றிக்காக குரல் கொடுத்த அலை நிலா சிறப்பாக பேசி அந்த பரிசை பெறுகிறார். பாருங்கள். வாழ்த்துக்கள். நல்லது நேயர்களே, சொற்சமர் களத்திலே உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் விருப்புற்றால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரியோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு செய்கிற ராஜ் மற்றும் துவா இவர்களோடு மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.